சிறப்போடு தாலாட்டி வளர்த்து வருகிறார்கள். நாளொருமே நீ பொழுதுமாக வளர்த்து வருகின்றார்கள். வளர்த்து வரும்போது என் அம்மையான ஆதிபரா சக்திக்கு எத்தனை வயதாகிறது பாருங்கள். எவ்வளவு ஆச்சு? 1 2 3 நவி உயர் வயது 7 ஐந்தான திருவயதில் ஆடை கட்டதான் படித்தான். 7 திருவயதில் பள்ளி கட்டில் தான் புகுந்தாள். 12 திருவயதில் திருப்பூத்தாள். பாவை அவள் திருப்பூத்தாள். என் அம்மையான ஆதிபரா சக்தியானவள் 7வது திருவயதிலே எழுத்து வித்தைகளை படித்து 10வது திருவயதிலே பள்ளியறை புகுந்து. அம்மாவுக்கு படிக்கணும்னு அவசியம் ஐயா? ஏன் படிக்கணும்ல? ஆதி சக்தி இல்ல அம்மா தேவையில்ல. ஆனாலும் படிச்சாங்க. ஆமா, மனுஷன் கூட இருந்துட்டு இருக்கா. எது எந்த வயசுல வருமோ அதை அந்த வயசுல சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுக்கணும்ல. 12வது திருவயதிலே திருப்பூத்தாள் தாட்சாயி. திருவத்தூக்கலன்னு அப்படின்னா அந்த அம்மா மேசர் ஆயிட்டாங்க. மேசர் ஆயிட்டாளா? திருமண பருவத்தை அடைந்தாள். அப்படி தெளிவா சொல்லுங்க. நீ எப்பவுமே அப்படிதானே? இப்ப மட்டும் தான் அப்படியா? ஆமா, ஆடவர் கொப்பாகி மங்கையாக சவிந்தாள். எப்ப நினை கல்யாண பருவம் நம்ம பிள்ளைக்கு கல்யாண வயசு வந்தாச்சு. இனி ஒரு நாட்டு மன்னனுக்கு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா? பிரச்சனை வந்துரும். நம்ம யாரு? நம்ம இது பேரரசு. ஆமா, சிற்றரசர்களை அழைத்து கடவுளுக்கு சமமான ஆளு நம்ம தாட்சாயனுடைய திருமணம் சுயவர திருமணமா எடுக்கணும். ஆமா, சுயவரனா என்ன? சுயவரனா மனம் போல மாப்பிளவாகு. மனம் போல மாப்பிளையா? அப்படி இல்ல தம்பி, மனதிற்கு பிடித்த மணவாளனை தேர்வு செய்வது. தாழ் தலையில யானை மண்ணிலி கொடுப்பத்தியா மதம் முடிச்சுல. ஆமா, எதுக்கு? தனக்குறப்படி கணவனை தானே தேர்ந்தெடுக்கு. ஓ அப்படி? ஆமா, அவன் கல்ல போட்டு கொண்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி. என்கிட்ட அப்பமே வந்து சொல்லப்படாதா ஐயா? என் அம்மையான ஆதிவரா சக்தியானவள் 12 வயது ஆகும்போது பரமனை நினைக்கிறாள். எப்படி? என்னுடைய நாயகரை இன்னும் வர காணவில்லை. என்னுடைய நாயகரை இன்னும் வர காணவில்லை. 12 திருவயதில் என்னை மாலை மனம் சூட்டிடுவி மாலை மனம் சூட்டிடுவி. 12 திருவயதில் என்று சொன்ன சிவனாரை இன்னும் வர காணவில்லை. காலை வர தாமதமா கரை கண்டா ஈஸ்வரரே. வந்தீரோ வரவில்லையோ, என்னை மறந்தீரோ பகவானே, என் பகவானே, மறந்தீரோ பகவானே சிவனே. வந்தீரோ
மகளி வந்தீரோ வரவில்லையோ என் சிவனே அரணி என் சிவனே என் அரணி. சுவாமி 12வது வயசுல எனக்கு கல்யாணம் பண்ண வருவேன்னு எனக்கு வாக்கு தந்தீங்க. ஆமா வாக்கு கொடுத்தோம்ல. வந்தீங்களா வரலையான்னு எனக்கு தெரியலையே. எங்க இருந்தாலும் உடனே வாங்க சாமி. எங்க அப்பா எப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஒத்த கால நிக்கிறாரு. அதாவது கிழவன் கையில பிடிச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க